பிரைஸ் லாட். எல்லாருக்கும் சூத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் சைட்டு காலேட்டி வழியாக பார்க்கிறேன். சகோதர சகோதரிகளுக்காக கர்த்தரை சுத்திரிக்கிறேன். இன்றைக்கு ஒரு தலைமுறைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். வாக்கு கொடுத்துருக்கிறார் சங்கீதம் 89ஆம் அதிகாரத்தில். பிரியமானவர்களே, பெரிய வாக்கு தத்துவம் இது. இதுக்கு ஆப்போசிட்டாக இப்போ இந்த காலத்தில் நிறைய பிள்ளைகளுக்கு நடந்துட்டுருக்கு. தயவு செய்து இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு இந்த 1ஆந்தேதியில் இருந்து 1ஆந்தேதி தான் இல்லை, இது எப்போவுமே நமக்கு வாக்குத்தத்தம் தான். சரி, நிறைய பேர் சொல்கிறாங்கன்றதுனால நான் அப்படி சொல்கிறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. நீங்கள் இதை டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னா, என்னையும் சேர்த்து தான், எனக்கும் பிள்ளைகள் இருக்காங்க. அதனால் பிரியமானவர்களே, இதை பார்க்க ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை வைத்து வைத்து நம்ம செபிக்க போகிறோம். இன்றைக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான வசனம் நமக்கு கொடுத்துருக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அவன் என்னை நோக்கி, நீர் என் பிதா, என் அப்பா, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுவான். என் அப்பா, என் பிதா, என் தேவன், என்னை விடுவிக்கிறவர், என் கண்மலையே என்று சொல்லுவான். நான் அவனை எனக்கு முதற் பேரானவனும் சொல்லும்போது சொல்கிறாராம், நான் அவனை எனக்கு முதற் பேரானும் பூமியின் ராஜாக்களை பார்க்கல மகா உயர்ந்தவனுமாக்குவேன். நீ அப்பா, பிதாவே, ரட்சிப்பின் தேவனே, கண்மலையே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாராம், எனக்கு முதல் பிள்ளை நீதான், பூமியின் ராஜாக்களை பார்க்கல மகா உயர்ந்தவனும் ஆக்குவேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் இல்லை, என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். என் கிருபை என்றென்றைக்கும் அவனுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். எவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுக்கிறார் பாருங்கள். பிரியமானவர்களே, முக்கியமானது பாருங்கள், அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜசனம் வானங்கள் மட்டும் நிலைத்திருக்கவும் செய்வேன். வானங்கள் இருக்க மட்டும் என்ன பண்ணுவாராம், அவன் சந்ததியை யாரோட சந்ததியை? அவன் என்னை நோக்கி, என் பிதாவே, என் தேவன், என் ரட்சிப்பின் கண்மலை என்று சொல்லுகிறவன் இடத்துல அவர் சொல்கிறாரு, அவன் சந்ததி என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும், அவன் ராஜசனம் வானங்கள் மட்டும் நிலைத்திருக்கும் செய்வேன். அது மாத்திரமல்ல, சொல்கிறார் பாருங்க, அவன் சந்ததி என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்கும், சந்திரனை போல அது என்றென்றைக்கும் உறுதியாய் ஆகாய மண்டலத்தை சாட்சியை போல அது ஆகாய மண்டலத்தில் இருக்கிற சாட்சி கொடுத்துட்ருக்குங்க ஒரு நாளும். அதை போல் நம்ம பிள்ளைகள் உறுதியாக ஆகாய மண்டலத்து சாட்சியை போல உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். பிரியமானவர்களே, இவ்வளோ பெரிய வாக்கு தத்தத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நம்ம நிறைய நேரம் அதை மறந்துட்டு பிள்ளைகளையே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் வச்சு 1ஆந்தேதி மாத்திரமல்ல, தினமும் ஆண்டவரே சொன்னீங்களே, சந்திரன் என்றென்றைக்கும் இருக்கும், அவன் சிங்காசனம் சூரியனை போல, சூரியனும் சந்திரனும் எப்படி சாட்சியாக இருக்கிறது, எனக்கு முன்பாக நிலை நிற்கும், சந்திரனை போல் அது என்றென்றைக்கும் உறுதியாகவும் ஆகாய மண்டலத்தில் சாட்சியை போல் உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினீர். அதே போல் என் சந்ததி என்ன பண்ணுங்க, ஆசீர்வதிங்க என்று அங்கே தலைமுறை இந்த வசனம் பூரா நம்ம என்ன பார்த்தோம்னா தலைமுறைகளை குறித்து நம்ம பார்க்கலாம். 89ஆம் இதெல்லாம் சொன்னீங்களப்பா, செய்யுங்கன்னு சொல்லி, பிரியமானவர்களே, இதை பார்க்குற ஊழியக்காரியோ விசுவாசியோ புறஜாதியோ யாரும் ஆணோ பெண்ணோ வாலிப பெண் பிள்ளை யாராக இருந்தாலும் தயவு செய்து இந்த வார்த்தைக்கெல்லாம் வல்லமை உண்டு. பிரியமானவர்களே, அவன் கூப்பிடுவான், நான் இதெல்லாம் என்ன பண்ணுவேன், செய்வேன் என்று சொல்லுகிறான். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுக்குறார்.
ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். ஒரு விசை என் பரிசுத்தத்தின் பேரில் ஆணையிட்டேன், தாவீதுக்கு நான் பொய் சொல்ல. இந்த வார்த்தையில் பொய் இல்லை, உண்மை. நீ என்ன பண்ண, பிதாவே, என் கண்மலையே, என் இரட்சகரேன்னு சொல்லி அவரிடத்துல நம் சந்ததியை கொடுக்கும் பொழுது வானமும் பூமியும் சந்திரனும் இருக்கும் மட்டும் நம்ம சந்ததி என்ன பண்ணுவாராம், உறுதியாகவும் ஆகாய மண்டலத்தை சாட்சியை போல் உண்மையாகவும் இருக்கும் என்று விளம்பினேன். அவன் சிங்காசன சூரியனை போல எனக்கு முன்பாக நிலை நிற்குமா. பிரியமானவர்களை, எப்படியாப்பட்ட அற்புதம், எப்படியாப்பட்ட உடன்படிக்கை, எப்படியாப்பட்ட சத்தியத்தை பண்ணியிருக்கிறார். நாம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து பிரியமானவர்களே தினம் இந்த 89ஆம் சங்கீதத்தில் இந்த வசனங்களை நீங்கள் நோட் பண்ணி ஜெபம் பண்ணுங்கள். ஏனென்றால் பிள்ளைகள் ஏமாற்றப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகிறார்கள், குடிக்கிறவர்களாக மாறி போகிறார்கள், கொள்ளக்காரர்களாக மாறி போகிறார்கள், வேசி மார்க்கமாக போய்கொண்டிருக்கிறார்கள், உபச்சாரத்தில் அடிப்படுகிறார்கள். பிரியமானவர்களே, ஒரு சின்ன விஷயத்துக்கு பிள்ளைகள் வாழ்க்கை இழந்து விடுகிறார்கள். தலைமுறைகளை ரொம்ப பிசாசானவன் கொண்டான். ஏன்னா தேவன் மனுஷனுக்கு உடன்படிக்கை செய்திருக்கிறார், பொய் சொல்லவில்லை. தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன். பிரியமானவர்களே, அதை மீறும் பொழுது இந்த வசனங்களை படித்து பாருங்கள், நேரமில்லை. நாம் இதை பிடித்து கொண்டு, இந்த வசனத்தை பிடித்து கொண்டு நம் வீட்டு சந்ததிகளுக்கு மாத்திரமல்ல, அநேக பிள்ளைகளுடைய தாய் தகப்பனோட பிள்ளைகளுக்காக நம்ம செபிக்கிறவர்களாகவும் ஜெயம் எடுக்கிறவர்களும் திறப்பில் நிற்கிறவர்களாகவும் கர்த்தருக்கு பிரியமான ஒரு பெற்றோராகவும் இருக்கும்படியாக நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பிள்ளைகள் அழகான பிள்ளைகள் கெடுக்கப்படுகிறார்கள். பிசாசு அநேக பிள்ளைகளை நாசப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம் தலைமுறைகளுக்காக ஜெபிப்போமா? ஆமாண்டவரே, சோத்திரம் அப்பா. ஒரு பிள்ளை அசாம் தேசத்தில் ஒரு நேசிக்கிறவனை நம்பி போனான். கடைசியில் 4-5 பேருக்கு பிடிச்சி பிள்ளையை கெடுத்து எப்படி கொண்டானுங்கன்னே தெரியலப்பா. பிள்ளை முழிக்குது, வயிறாயறி தேசப்பா. இப்படிப்பட்ட காரியம் என் தேசத்தில், ஆண்டவரே, என் தேசத்தில் அப்பா, என் தேசத்தில் நடக்கவே கூட ஏசப்பா. இது ஸ்டாப் பண்ணப்பட வேணும். நீங்கள் சொன்னீங்களே உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் சொன்னீங்களே, இது பொய் சொல்லலைன்னு சொன்னீங்களப்பா. கண்டிப்பாக செய்தே ஆகணும் ஏசப்பா. இப்படிப்பட்ட காரியங்கள் பிள்ளைகளை ஆவிக்குரிய கண்களை கொடுங்க. பசுத்தாவியான ஒரு இடைப்படுங்க. மாம்சமான யார் மேலே நாவியை ஊற்றுவேன்னு சொன்னீங்களே, ஊற்றுங்க. உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பிள்ளைகளோட சமாதானம் பெரிதாக இருக்குன்னு சொன்னீங்களே. பிள்ளைகளை நீங்கள் சொன்னீங்க, நுகத்தோட அந்நிய நுகத்தோடு நீ நுழையாத, அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிங்கப்பா. ஆனாலும் அந்நிய நுகத்தில் பரிசுத்தத்துக்கும் அசுத்தத்துக்கும் சம்மந்தமே இது, விசுவாசிக்க சம்மந்தமே இது என்று சொன்னீங்க. இப்போ படைப்பாளிக்கும் பிசாசுக்கும் சம்மந்தமே இது. ஆனால் பிசாசோ அவிசுவாசியோட இணைத்து கொண்டு இருக்கிறானப்பா. அதெல்லாம் பிள்ளைகளை காப்பாற்றும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் அருமையான திருமண வாழ்க்கை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். அவர்களுக்கு ஏற்றபடி மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டி தரும்படியாக நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஏமாற்றப்படக்கூடாது, அறிந்து கொள்ள முன்ஜாக்கிரதை. பிள்ளைகள் ஆண்டவரே காக்கப்பட வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும். பிள்ளைகள் ஆவிக்குரிய கண்களை தரும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே சோத்திரம். இன்றையிலிருந்து நாங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக அந்த தலைமுறைகளுக்காக நாங்கள் செபிக்க போகிறோம் ஏசப்பா. கூட இருந்து எங்களோட பெருமுச்சோடு இடைவிடாமல் எங்களுக்காக ஜெபம் பண்ணும்படியா, எங்களோட இணைப்படும்படியா ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. பலப்படுத்தும் ஆசீர்வாதம், தலைமுறைகளை ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால நாங்கள் செபிக்கிறோம் என் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.